ஆனா உங்க பேர் என்ன? சிவகார்த்தி. குட். இப்போ போன வாரம் அண்ணன் என்ன வசனம் சொன்னா இப்ப அழகா சொல்லுங்க. கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி யுக்திக்கு எதுவான நல்ல வார்த்தைகள் இருந்தால் நல்ல வார்த்தை உண்டானால் கேட்பவர்களுக்கு உபயோகமாக பேசுங்கள். எபேசியர் 4:29. வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ போன வாரத்துல இருந்து இந்த வாரம் வரைக்கும் உங்க வாயில இருந்து என்ன வார்த்தைகள் வந்துச்சு? ஒண்ணும் இல்ல. என்ன வார்த்தைகள் வந்துச்சு? இந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையை வாழ்ந்தீங்களா? கெட்ட வார்த்தை இல்லாம, கெட்ட வார்த்தை பேசாம, நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் பேசிட்டு இருந்தீங்களா? வெரி குட். கை கொடுங்க. அப்போ இந்த வசனத்தின் படி அண்ணன் இந்த வாரம் முழுக்க எப்படி இருந்திருக்காரு? கெட்ட வார்த்தை பேசாம அண்ணன் வாழ்ந்துருக்கிறாரு. அதுக்காக ஜோர கைத்துட்டுங்க. இந்த வாரம் மட்டும் இல்ல, இனி வரப்போகிற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் வாழ்க்கையில நம்ம உயிர் வாழ்ற எல்லா நாளுமே எப்படிதான் இருக்குமா சொல்லி கெட்ட வார்த்தை ஒன்றுமே பேசக்கூடாது. நல்ல வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும்? அதையே பேசணும். மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி அந்த வார்த்தைகள் மட்டும்தான் நம்ம பேசணும். இப்ப நாம பேசுறோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு அது நல்லதா இருக்கணும். மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம பேசணும். மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான் பேசணும். அப்படி எதுவுமே பேச முடியல அப்படின்னாக்கா என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் பண்ணணும். பேசவே கூடாது. பயன்படக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் ஒழிய மற்றபடி தேவையில்லாத வார்த்தைகளோ, அளப்புகிற வார்த்தைகளோ, பரியாச வார்த்தைகளையோ எதையுமே நம்ம பேசவே கூடாது. கிண்டல் பண்ணுகிற வார்த்தைகளோ நம்ம பேசவே கூடாது. சரிங்களா? உங்க வாயில இருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வரணும்? நல்ல வார்த்தைகள். நல்ல வார்த்தை. ஓகே, வெரி குட், வெரி குட் தம்பி, சூப்பர். எஸ் அப்பா.